வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க. முத்துவேலுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுமா, டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்குமான்னு கதிர் ரொம்ப கவலையோட தூங்காமல் அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராஜியை சமாளிச்சுட்டு அவர் வெளியே வர எதிர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே பழனி அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, கதவை திறந்து விடுங்க மாமா, நான் வரேன்னு உள்ளர போறாரு. அங்க போற கதிரை சக்திவேல் குமரவேல் 2 பேரும் சண்டை போட்டு அனுப்பிடுறாங்க. நீ போ மாப்பிள்ள, எங்க அண்ணனை நாங்க பாத்துக்கிறோன்னு சொல்ல, இல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் கிட்ட தான் அவரை கூட்டிட்டு போயாகணும், புரிஞ்சுக்கோங்க, என்னை விடுங்க அப்படின்னு கதிர் கதற அவரை சக்திவேல் வெளியே இழுத்து தள்ளிடுறாரு. உடனே கதிருக்கு வேற வழி தெரியாம அப்பாவை துணைக்கு கூப்பிடுறாரு. வாங்கப்பா, என் ஒருத்தனால அவங்க கிட்ட பேச முடியல, நீங்க வந்து பேசி அவரை என் கூட அனுப்பி வைங்க, அவரை உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு கதிர் துடியா துடிக்கிறாரு. வீட்டில் எல்லாரும் என்னன்னு கேட்டுட்டு இருக்க, யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாம பாண்டியனும் கதிரும் எதிர் வீட்டை நோக்கி ஓடுறாங்க. வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பான்னு கதிர் ஓட, கதிர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ராஜியும் வர்றாங்க. பின்னாடியே வீட்டில் இருக்க மொத்த பேரும் வந்து நிற்கிறாங்க. பெரியப்பா அப்படின்னு குமரவேல் ஒரு பக்கமும் பழனி ஒரு பக்கமும் அவங்க அண்ணனை தாங்கி பிடிச்சி நடந்து கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ பாண்டியன் வேகமா உள்ளர வர, மச்சான் நீங்க என்ன இங்க, கதிர் சொன்னானா அப்படின்னு பழனி கேட்குறாரு. உடம்பு முடியாம அவரை வீட்டில் வச்சுக்கிட்டு என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க நாங்க என்னமோ பண்றோம், உங்களுக்கு என்ன, போங்க அப்படின்னு குமரவேல் கத்துறாரு. இலே முட்டா பயலே, அவருக்கு உடம்பு சௌரியம் இல்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, முத்துவேல் மூச்சுக்கு இன்னும் திணறிட்டு இருக்காரு. என்ன மாதிரின்னு வடிவ தவிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்களுக்கு தெரியுதுங்க, அதான் பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோன்றாரு குமரவேல். டாக்டரை பார்க்க வாங்க பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்டயா, இலை அறிவு கெட்டவனே, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, யாரும் நீங்க ஒன்னும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போக வேண்டாம், நீ போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பழனியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு முத்துவேல் போய் தாங்கி பிடிக்கிறாரு அவரு. சித்தப்பா என்ன பண்றாரு இவரு அப்படின்னு குமரவேல் கத்திக்கிட்டு இருக்க, சக்திவேல் அங்க வர்றாரு. என்ன பண்றீங்க, எங்க எங்க அண்ணனை கூட்டிட்டு போற, கையடுறா, கையடங்குறல அப்படின்னு பாண்டியன் கையையும் பிடிச்சி தள்ளி விடுறாரு சக்திவேல். கையடியா அப்படின்னு தள்ளி விட, யோ சும்மா இரியா அப்படிங்கிற பாண்டியன், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற, வந்த புடிடா இவர அப்படின்னு சொல்ல, விடுடா அப்படின்னு குமரவேல ஒரு தள்ளி விட்டுட்டு கதிர் முத்துவேல அந்த பக்கம் போய் தாங்கி பிடிக்கிறாரு. என்ன செய்றீங்க, என்னடா செய்றீங்க, என்னடா பண்ற அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க, கதிர் தள்ளி விட்டதுல குமரவேல் கீழே போய் சுருண்டுடுறாரு. தடுமாறி விழப்போன பையனை தாங்கி பிடிச்சி தூக்கி விட்டுட்டு சக்திவேல் பயங்கரமா எகிரிட்டு சண்டைக்கு வர்றாரு. ஏதாவது பேசினா தொலைச்சு போடுவேன் பாத்துக்க, கதிர் வாடா இவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, யார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போறது, எங்க அண்ணனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சக்திவேல் குதிக்கிறாரு. அங்க முத்துவேல் வழியில துடிச்சிட்டு இருக்காரு. யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு பாண்டியன் மிரட்டலா சொல்ல, பாட்டியன் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னடா வீட்டுக்குள்ள வந்து இவன் இந்த பேச்சு பேசுறான்னு பாக்குற சக்திவேல், தோ இங்க பாரு, அப்படியெல்லாம் விட்டுட முடியாது அப்படின்னு சக்திவேல் கத்த, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்க, சக்திவேலும் குமரவேலும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இவன் ஒண்ணு எதிர்த்த வீட்டுக்காரன் கிடையாது, இவரோட மருமகன் மாமனார ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஒன்னும் சட்டம் கிடையாது. எதுக்குடா இந்த ஆள் கிட்ட பேசிட்டு, வாடா போலாம் வாடா அப்படின்னு கூப்பிட 2 பேரும் தாங்கி பிடிச்சிட்டு நடந்து கூட்டிட்டு போறாங்க. ஏய் அப்படின்னு கையை குறுக்க வச்சுட்டு தடுத்துட்டு இருக்காரு சக்திவேல். விடுறா அப்படின்னு குமரவேல் ஒரு பக்கம் கதிரை பிடிச்சி இழுக்க, பாண்டியன் படார்னு சக்திவேலை கையை தட்டி தள்ளி விடுறாரு. விடுறா பெரியப்பா விடுறா அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, விடுறா விடுங்கடா எங்க அண்ணனை அப்படின்னு சக்திவேலும் கத்திட்டு இருக்காரு. மச்சான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பழனியும் வர்றாரு. போகட்டும் விடுங்க, சும்மா இருங்களேன் அப்படின்னு மாரியும் சுகன்யாவும் கத்திக்கிட்டே வர்றாங்க. சக்திவேலும் விடாம சண்டை பிடிச்சிட்டே கூடவே வர்றாரு. காலை தாண்டி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க, மாமா பார்த்து வாங்கன்றாரு கதிர். பார்த்து காலை பத்திரமா எடுத்து வைங்க அப்படின்னு பாண்டியனும் 2 பேரும் சேர்ந்தவரை நடத்தி கூட்டிட்டு வராங்க. விடுறா பெரியப்பாவை விடுறா, பாருங்கப்பா இவங்கள அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு குமரவேல். சக்திவேலும் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. போய் காரை எடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கதிர் திரும்பி பார்க்க உடனே பழனி வந்து அந்த இடத்துல அவர் தாங்கி பிடிச்சிக்கிறாரு. பெரியப்பாவை விடுறா அப்படின்னு குமரவேல் கத்திக்கிட்டே இருக்க கதிர் ஓடி போய் கார் எடுக்கிறாரு. அது வரலாம் அங்கேயே நின்றுகிட்டு இருந்த ராஜி அப்பான்னுகிட்ட ஓடி வர
கூடவே அண்ணே அப்படின்னு கோமதியும் ஓடி வர்றாங்க எதிர் வீட்டுக்கு. எங்கடா கூட்டிட்டு போறீங்க எங்க அண்ணனை, சொல்லுங்கடா எங்கடா கூட்டிட்டு போறீங்க? அத்தா பாத்தியா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருங்கடா இருங்கடாங்கிறாங்க பாட்டி. அப்பா அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு ராஜி ஓடி வந்து முத்துவேல் கைய பிடிக்கிறாங்க. கதிர் பாஞ்சு வந்து காரை எடுக்கிறாரு. டேய் டேய்னு கூப்பிடுறாரு சரவணன். வாங்கப்பா என்னன்னு போய் பாப்போம் அப்படின்னு அரசியையும் மீனாவையும் கூட்டிக்கிட்டு செந்தில் எதிர் வீட்டுக்கு வர்றாரு. கொஞ்சம் தயங்கின சரவணனும் அவங்க கூட ஓடி வர்றாரு. பார்த்து பார்த்து கவனமா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. அண்ணன் என்னென்ன பண்ணுது அப்படின்னு ஒரு பக்கம் கோமதி கதறிட்டு இருக்காங்க. இரு இங்கேயே இருன்னு பாண்டியன் சொல்ல கதிர் காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. அப்பா அப்பா அப்படின்னு ராஜி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏய் என்னடா தைரியமா வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போறீங்க? அண்ணனுக்கு ஏதாவது சரியில்லை பிரச்சனைனா டேய் எங்கடா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சக்திவேலும் குமரவேலும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க. செந்தில கதவு தரடான்னு சொல்ல அதுக்குள்ள பழனியே திறந்துடுறாரு. டேய் எங்கடா கூட்டிட்டு போறீங்க எங்க பெரியப்பாவை? டேய் பழனி ஏத்தாதடா வண்டியில, அண்ணனை ஏத்த விடாதடா அப்படின்னு சக்திவேலும் கத்திக்கிட்டு இருக்காரு. பழனி நான் சொல்றத கேளு, பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சக்திவேல் கத்த. டேய் டேய் இந்த பாடுறா விடுறா எங்க பெரியப்பாவை அப்படின்னு குமரவேலும் பயங்கரமா கத்திக்கிட்டே கார் முன்னாடி வந்து காரை போக விடாம தடுக்கிறாங்க. டேய் சொல்றா எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க. அண்ணன் காலை பத்திரமா உள்ளர வையின்னு அப்படின்னு அண்ணன் காலை உள்ளர வச்சுட்டு கதவை சாத்தி விடுறாரு பழனி. நிறுத்துங்கப்பா அப்படின்னு காரை நிறுத்த சொல்லி அப்பாவுக்கு கட்டளை போட்டுட்டு இருக்காரு குமரவேல். அவங்க ஆஸ்பத்திரிக்கு தானே போறாங்க, விடுன்னு விடுடா அப்படின்னு பழனி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. கதிர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளப்பிடுறாரு. ஏய் மாப்பிள்ள போயிட்டு கால் பண்ணு அப்படிங்கிற பழனி கார் பின்னாடியே ஓட போன குமார புடிச்சு டேய் குமாரு இங்க வாடான்னு இழுத்துக்கிட்டு வர்றாரு. அவங்க பாட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு குமரவேல் கத்திக்கிட்டு இருக்க. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கிற, என்னடா வீடு பூந்து அட்டூழியம் பண்றீங்களா அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு குமரவேலும் அப்பா இருக்க தைரியத்துல துள்ளுன்னு துள்ளுறாரு. என்னங்க என்னாச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு கோமதி பதற. ராஜ்யம் ஒரு பக்கம் பதறிக்கிட்டு நிக்கிறாங்க. ஏய் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு பாண்டியன் கத்த. என்னடா நம்மோட்டுக்கே வந்து இவன் இந்த கத்துறான், எவ்வளவு திமிர் இருக்குன்ற மாதிரி சக்திவேலும் குமரவேலும் பாண்டியனை முறைக்கிறாங்க. சாரி எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. வடிவுக்கு பாட்டிக்கு மாரிக்கு யாருக்குமே எதுவுமே புரியல. அவருக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு தானே கூட்டிட்டு போக போறோம், எதுக்கு இவங்க வந்தாங்க, உள்ளர பூந்து அவரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அழுகையும் குழப்பமுமா பாக்குறாங்க. ஏங்க அண்ணனுக்கு என்னாச்சுங்க, எனக்கு ஒரே படபடப்பா இருக்குன்றாங்க கோமதி. ஒன்னும் ஆகாது அவருக்கு, கவலைப்படாதங்கிறாரு பாண்டியன். மாமா அப்பாவுக்கு என்னதான் மாமா ஆச்சு அப்படின்னு ராஜி கேட்க. உங்க அப்பா நல்லாகி வந்துருவாருப்பா அப்படின்னு பாண்டியன் ராஜிக்கு சொல்றாரு. யோ என்ன ஐயா என்ன நடந்துட்டு இருக்குதுங்க, எங்கய்யா உன் மவன் என் அண்ணனை கூட்டிட்டு போறான் சொல்லியா, எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னு சக்திவேல் கத்த. யோ அதான் சொன்னேன்ல ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அதான் கேக்குறேன்ல எந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு அப்படின்னு சக்திவேல் கத்த. ஏற்கனவே அவருக்கு வைத்தியம் பார்த்த ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிக்கிட்டு போறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. வடிவு ஒரே கலக்கத்தோட பாக்குறாங்க, அழுகையோட எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாங்க. அப்படின்னு குமரவேல் தலையாட்டிட்டு இருக்க. ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு பாட்டி மண்டையை பிச்சுக்கிறாங்க. எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட்டிட்டு போறதுக்கு நாங்க இருக்கிறோம், வீடு பூந்து அப்பனும் புள்ளையும் எங்க அண்ணனை கடத்திக்கிட்டு போறீங்களா, ஏன் சொத்த ஆட்டைய போட பாக்குறீங்களா சொல்லியா அப்படின்னு சக்திவேல் பாண்டியன் கிட்ட கத்த. எல்லாரும் அதுக்கு ஒரு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அப்பா அதுக்குதான்ப்பா பெரியப்பாவை கொல்ல பாக்குறாங்கப்பா இவங்க, எங்க பெரியப்பாவை கொல்ல தானே பாக்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு குமரவேல் கத்த. பாண்டியன் டென்ஷன் ஆகி ஏய் ஆளப்பாடுறா, கொல்ல பாக்குறது கொல்ல பார்த்தான்னு அடுத்தவன் மேல பழிய தூக்கி போடுறதெல்லாம் உன்னோட வேலைடா அப்படின்னு சொல்ல கடுப்பாகி முகத்தை திருப்பிக்கிறாரு குமரவேல். இலையை அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது தாண்டா எங்க பழக்கம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. என்ன விட்டா ஓவரா பேசிட்டே இருக்கிற நீ அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு. மாப்பிள்ள தலையும் புரியாம வாலும் புரியாம நின்னுட்டு இருக்கோம்ப்பா நாங்க, இங்க என்ன நடக்குது மாப்பிள்ள அப்படின்னு பாட்டி அழுகையோடு கேக்குறாங்க. அப்பனும் மவனும் சேர்ந்து திருட்டு வேலை பண்றீங்க, அப்படியே பழிய எங்க மேல மாத்துறீங்களோ நல்லவே மாதிரி அப்படின்னு சக்திவேல் கத்த. ஏய் அப்படின்னு கோவத்தோட பாக்குறாரு செந்தில். ஆத்தா இவங்களெல்லாம் நம்பாதீங்க, பெருசா டிராமா போட்டு எதையோ ஆட்டைய போட பாக்குறானுங்க, அது என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சக்திவேல் கத்த. ஆமா எங்களுக்கு வேற வேலை வெங்காயம் இல்ல பாரு, ஏய் பேசாம இருந்துக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் கத்த. சக்திவேல் வெறுப்போட வேறு பக்கம் பாத்துக்கிறாரு. இங்க பாரு கதிர் அவரை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் ஒரு பையன் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல. யோ பேசுவோம் ஐயா, நாங்க பேசுவோம்
கூட்டிக்கிட்டு போனது ஏன் அண்ணனை எங்கன்னு கூட சொல்லாம உன் பையன் எப்படி கூட்டிக்கிட்டு போகலாம்? அதுக்கு நீயும் உடந்தையா இல்ல உன் ஒட்டுமொத்த குடும்பமும் உடந்தையா சொல்லியா அப்படின்னு சக்திவேல் கத்த வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. யோ, நெசமாவே உன் அண்ணன் மேல அக்கறை இருந்தா கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாம இருக்கியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சும்மா நிறுத்தியா, சும்மா அப்படியே நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற. என்ன நினைச்சு அப்பனும் பிள்ளையும் விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க? வீடு போந்து அண்ணனை கடத்திக்கிட்டு போறீங்க. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? இப்ப மட்டும் நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அப்படியே உள்ளர வச்சு பிதுக்கிடுவாங்க தெரியும்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல, யோ, போலீஸ்ல போய் பொய் புகார் கொடுக்கறது உனக்கும் உன் மகனுக்கும் ஒன்றும் புதுசு இல்லையே அப்படிங்கிறாரு பாண்டியன். யோ, கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க, வீடு பூந்து ஆளை கடத்துறதுக்கு முட்டிக்கு முட்டி லாடம் கட்டிடுவாங்க. நான் பண்ணவா அப்படிங்கிறாரு சக்திவேல். குடியா குடு, யார் வேணான்னு சொன்னது அப்படின்னு ஒரு பக்கம் பாண்டியனும் கத்துறாரு. ஆமா, எந்த தைரியத்துல நீ இதெல்லாம் பண்றன்னு போலீஸ் வந்து விசாரிக்கட்டும், உன் உண்மையெல்லாம் வெளியே வரும். விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க லேடிஸ் எல்லாம், ஐயோ என்ன இது அச்சச்சோன்னு ஆளாளுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து உச்சி கொட்டிட்டு இருக்காங்க. யோ, உண்மை எல்லாம் நிறைய இருக்குயா, இதெல்லாம் வெளியே வந்தா நீங்கெல்லாம் யாரும் தாங்க மாட்டீங்க அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் உடைஞ்ச குரல்ல சொல்ல சக்திவேல் அதிர்ச்சியா பாக்குறாரு. வடிவு அதை விட அதிர்ச்சியா பாக்குறாங்க. ராஜி கோமதின குழப்பத்தோட பார்க்க பாட்டி ஆரம்பிச்சிடுறாங்க அழுகாச்சிய. யோ, அதெல்லாம் நாங்க தாங்குவோம் சொல்லியா, சும்மா டிராமா போட்டுக்கிட்டு. என்னையா, என்ன உண்மை, என்ன டிராமா போடுற, சும்மா ஏதாச்சும் கதை விட்டுக்கிட்டு. ஏய்யா, சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு நீயும் உன் பையனும் சேர்ந்து என்னென்னமோ டிராமா போடுறீங்க. அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு குடும்பமா சேர்ந்து நடிக்கிறீங்களா? உழைச்சி சம்பாதிக்க வக்கு இல்ல. தூ, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறதுக்கு அலையிறீங்க அப்பனும் புள்ளையும். வெக்கமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கேவலமா சக்திவேல் திட்ட பாண்டியன் அமைதியா நிக்கிறாரு. அண்ணே அப்படின்னு கத்துறாங்க கோமதி. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மிரட்டுறாரு சரவணன். அப்படின்னு பார்க்க இங்க யாருக்கும் எந்த சொத்தையும் அபகரிக்கணும்னு எந்த எண்ணமும் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு செந்தில். அப்புறம் எதுக்குடா எங்க பெரியப்பாவை கூட்டிட்டு போனா அப்படின்னு குமரவேல் கேட்க, கேளுடா, அப்படி நல்லா கேளு அப்படிங்கிறாரு சக்திவேல். அப்புறம் எதுக்குடா உன் தம்பி எங்க பெரியப்பாவை கூட்டிட்டு போனா சொல்லுடா அப்படின்னு குமரவேல் மறுபடியும் கேட்க, டேய், உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது, அப்படியே யோக்கிய மாதிரி பேச வந்துட்டீங்க. பாக்குற பார்வையை பாரு, எப்ப இவன் ஏமாறுவான் அப்படியே அமுத்தலான்னு பார்த்து சுத்திக்கிட்டு இருக்க திருட்டு கும்பல் தானே நீங்க, உங்களை பத்தி தெரியும்டாங்கிறாரு சக்திவேல். பாண்டியனுக்கு ரொம்பவே கோபமாயிடுது. யோ, சொல்லிக்கிட்டே இருக்கிற, திரும்ப ஏதாவது பேசிக்கிட்டே இருந்த அவ்வளவுதான் மரியாதை உனக்குங்கிறாரு பாண்டியன். என்ன என்ன ரோசப்படுறியா? பாருடா பாரு, எங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க யாருடா? நீயும் உன் பையனை எதுக்குடா எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறீங்க அப்படின்னு பயங்கர கோபத்தோட கத்திட்டு இருக்காரு சக்திவேல். அண்ணே அண்ணன் என்ன கூப்பிட்டு இருக்காரு பழனி. எங்க வீட்டுல என்ன ஆளுங்களே இல்லையா? எதுக்குடா வந்தீங்க? நீயும் உன் மவனும் தான் வந்து பாத்துக்கணுமா? எங்க வீட்டுல பாத்துக்க எங்களுக்கு தெரியும், நீங்க யாருடா? நீங்க எதுக்குடா எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறீங்கன்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. டேய் அப்படின்னு பாட்டி கூப்பிட்டு இருக்காங்க. அறுத்து விட்ட உறவை ஒட்ட வைக்கிறதுக்கு வர்றீங்களா? இங்க பாரு, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நாங்க பாத்துக்குவோம், எங்களுக்கு எல்லாம் பாத்துக்க தெரியும், அந்த தகுதியும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சக்திவேல் விடாம கத்திட்டு இருக்க. டேய் டேய் சக்தி அப்படின்னு பாட்டி கூப்பிட்டு இருக்காங்க. ஏங்க கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன் அப்படின்னு மாரியும் கூப்பிடுறாங்க. யோ, பேச வேணான்னு பாக்குறேன், நீ பேச வச்சிடாத. ஆமா சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் மிரட்டலா சொல்ல, ஏங்க நவர தடுக்கிறாங்க கோமதி. ஏண்டா, எங்க வீட்டுல இத்தனை பேரு குத்துக்கல்லு மாதிரி இருக்கோம், எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம், உன் மகன் எதுக்குயா இங்க வந்து கூட்டிக்கிட்டு போறான்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லியான்றாரு சக்திவேல். சொல்லுங்க அப்படின்னு குமரவேலும் கத்துறாரு. ஐயோ அப்படின்னு பாட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்க. ஏங்க, அவங்க பார்த்துக்கட்டும்னு கதிர் விட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கோமதி கேட்க, அப்படிங்கிறாரு சக்திவேல். எதுக்குங்க இப்ப அவன் தேவையில்லாம நின்னுட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படின்னு கோமதி கேட்க ஒரு முறை முறைக்கிறாரு பாண்டியன். ஐயோ கோமதி, உனக்கு எதுவும் தெரியாது கோமதி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா அப்படின்னு ஊருக்கே தெரிஞ்ச உண்மைய உளமூடி போட்டு இழுத்து மறைச்சிட்டு இருக்காரு பாண்டியன். ஓ, என்ன டிராமாடா எப்பா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எதுக்குங்க கதிர் தேவையில்லாம பழியை ஏத்துக்கணும் அப்படின்னு கோமதி கேட்க, தா
இவங்க பூரா கையால் ஆகாத ஆளால இருக்காங்க, அதனாலதான் நம்ம கதிர் பழியை ஏத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே திடுக்குன்னு பாக்குறாங்க. யோ, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் ஐயா இருக்கிறேன். கதிர் அவரு அங்க கூட்டிட்டு போயிட்டான், இங்க கூட்டிட்டு போயிட்டான், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டான், அங்க நின்னு பேசுறான், இங்க நின்னு பேசுறான்ட்டு அடுத்து அடுத்து அவன் மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கோவமா கத்த எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. யோ, அவன் எதுக்கு எல்லா பழியையும் தாங்கிக்கிட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்கய்யா என்ன மறுபடியும் உடஞ்ச குரல்ல சொல்றாரு பாண்டியன். ஐயோ, இந்த டிராமாவை பார்க்க நம்மளாலேயே தாங்க முடியல, எப்படி சக்திவேலால முடியும்? முதல்ல சொல்லியா, எல்லா உண்மையும் தெரிஞ்சான்னு சொல்லிக்கிட்டு சும்மா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. என்னையா உண்மை சொல்லியா, என்னையா உண்மை? ரொம்ப நேரமா நடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கேட்க, என்னங்க அப்படின்றாங்க கோமதி. இங்க பாருங்க, யாரும் இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, ஆத்தா உனக்கு தான் சொல்றேங்கிறாரு சக்திவேல். உண்மையை நாங்க தாங்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு தானே உன் மவன் என் அண்ணன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஏங்கிறாரு பாண்டியன். எங்க அண்ணனும் வசியம் வச்ச மாதிரி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. யோ யோ, அவன் என் அண்ணன் பின்னாடி சுத்துறதுக்கு ஒரு காரணம் சொல்லு பாப்போம், ஒரு காரணம் சொல்லியா பாப்போம் அப்படின்னு சக்திவேல் கத்த. திருந்த மாட்டீங்கல்ல? சொல்றேன்யா, சொல்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, யோ ஓவரா நடிக்கிறானே அப்படின்னு எரிச்சலா பாக்குறாரு சக்திவேல். யோ, உங்க அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா ஐயா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அடுத்த கதை ரெடி பண்ணிட்டானா அப்படின்னு அசால்ட்டா திரும்புறாரு சக்திவேல். இன்னைக்கு வரையிலும் ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணிருக்காருன்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமாங்கிறாரு சக்திவேல். அவரு ஆபரேஷன் பண்றதுக்கான காரணமே வேறயா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆ அப்படின்னு அதிர்ச்சியோட வடிவு எல்லாரையும் பாக்குறாங்க. ஓ, இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க, அவருக்கு கேன்சரியா அப்படின்னு ரொம்பவே உடைஞ்ச குரல்ல பாண்டியன் சொல்ல, எல்லாருமே படக்குன்னு அதிர்ச்சியில ஆன்னு வாயை பொழந்துடுறாங்க. ஆன்னு வடிவு கத்திக்கிட்டே வாயை மூடிக்க, பாட்டியும் அதிர்ச்சியில வாயை மூடிக்கிறாங்க. மீனா மட்டும் அதிர்ச்சியில நெஞ்சில கைய வச்சுக்க, சிலர் வாயிலையும் சிலர் தலையிலையும் கைய வச்சுக்கிறாங்க. மொத்தத்துல மொத்த பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பழனி பயங்கர அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, சுகன்யா முழிய ரெண்டையும் உருட்டி பார்க்க நமக்கே பயமா இருக்கு. சுதாரிக்கிற ராஜி, என்னமாமா சொல்றீங்கன்னு கத்துறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, உண்மையவா சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட வடிவு கேட்க, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமானே அப்படின்னு சுகன்யாவும் கேட்க, பாட்டி பெரிய குரல் எடுத்து அழறாங்க. இத்தனை நாள் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவர் கேட்டதுனால வெளியவே சொல்லாம இருந்தேன். நீ இம்பட்டு பேச்சு பேசினதுக்கு அப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியலையா? ஆமா ஐயா, அவருக்கு கேன்சர் தான் ஐயா அப்படின்னு பாண்டியன் அழுத்தி சொல்ல, இவன் பேச்ச நம்பலாமா வேணாமான்னு பாக்குறாரு சக்திவேல். என்னையா புதுசா புழுகுற? இப்ப எங்க அண்ணனை வச்ச கதை விடுற? எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்க தெரியுமா? எதுக்கியா இப்படி புழுகுற, புழுகி தொலைக்கிற அப்படின்னு சக்திவேல் கேட்க, ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் ஏயா கதை விடணும், நான் ஏயா புழுகணும் அப்படின்னு பாண்டியன் கத்த, வடிவும் பாட்டியும் தலையோட தலை வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அச்சான் அப்படின்னு திகிலோட பழனி கூப்பிட, நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன்யா, உங்க அண்ணனுக்கு கேன்சர்யா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதுவரையிலும் பட்டவங்களோட அதிர்ச்சி எல்லாம் ஒரு அதிர்ச்சியே இல்லைன்ற மாதிரி பயங்கரமா அதிர்ச்சியோட பாக்குறாரு சக்திவேல். ஐயோ அப்படின்னு காதை பொத்திட்டு அழுதுகிட்டே தரையோட தரையா உட்கார்றாங்க வடிவு. ராஜி நெஞ்சில அதிர்ச்சியில கைய வைக்க, கோமதி ஹார்ட் நின்னு போன மாதிரி ஹார்ட் மேல கைய வச்சுக்கிறாங்க. எல்லாரும் மறுபடியும் அடுத்த ரவுண்ட் அதிர்ச்சிக்கு போக, பாவி பாவி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தியடா அவனை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, சக்திவேல் நின்ன இடத்துலயே அப்படியே தடன்னு ஆட ஆரம்பிச்சிடுறாரு. நீ நீ என்னையா சொல்ற? உண்மையதான் சொல்றியாயா? எங்க அண்ணனுக்கு கேன்சரா? பொய் சொல்றல்ல அப்படின்னு சக்திவேல் பயங்கரமான அழுக குரல்ல அப்படியே நடுநடுங்கிட்டே கேக்குறாரு. ஐயோ ஐயோ, என்ன மச்சான் சொல்றீங்க நீங்க? எப்ப இருந்து மச்சான் எங்க அண்ணனுக்கு இந்த வியாதி வந்தது அப்படின்னு பழனி கேட்க, ஐயோ ஐயோ எங்க அண்ணனுக்கு அப்படின்னு கதர்னு கதறாரு சக்திவேல். இருக்கா கேன்சரா? ஐயோ அப்படின்னு அவரு கதறிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் கோமதி ஒரு பக்கம் கதறாங்க, ராஜி ஒரு பக்கம் கதறாங்க. அரசி அவங்க அம்மாவை சமாதானம் பண்றதா, ராஜியை சமாதானம் பண்றதான்னு முழிச்சிட்டு இருக்க, மீனா வர்றாங்க ராஜியை சமாதானம் பண்ண. அம்மா அழாதம்மான்னு சரவணன் வந்து அவங்கள ஆறுதல் படுத்த, அவங்க லொட்டுன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் பயப்படாதீங்க, ஒரு ஆபத்தான நிலைமையில இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா இப்ப அந்த நிலைமையெல்லாம் தாண்டிட்டாருன்னு பாண்டியன் மெதுவா சொல்றாரு. சக்திவேல் பெருங்குரல் எடுத்து அண்ணா அண்ணான்னு கதறாரு. கதிர் அவர் கூடவே இருந்து பண்ண வேண்டிய ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா பண்ணிட்டாங்க.
அப்படின்னு பாண்டியன் சொல்ல ராஜி அப்படின்னு கதறாங்க கோமதி. பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே வச்சுக்கோங்க, எங்களுக்கு தெரியாத விஷயம் கதிருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு குமரவேல். பெரியப்பா சொன்னாரா அப்படின்னு குமரவேல் கேட்க, அவரா சொல்லல, கதிர் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கதிரா அப்படின்னு குமரவேல் பரிதவிச்சு போய் நிக்கிறாரு. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் கூடவே தான் இருக்கிறான். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா கதிர் அவரை ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கான்ல, அந்த ஆஸ்பத்திரிக்கு போ, அங்க போய் கேளு, டாக்டரே சொல்லுவாரு அப்படின்னு பாண்டியன் கத்த குமரவேல் அதிர்ச்சியில நிக்க கண்ணீரோட கதறிக்கிட்டு இருக்காரு சக்திவேல். ஐயோ கடவுளேன்னு கதறிட்டு இருக்காங்க பாட்டி. அவரு வைத்தியம் பார்த்துக்கிற இடத்துல ஆப்ரேஷன் பண்ணாலும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் இன்னைக்கு மதியம் 2 பேரும் போயிருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க வழியிற கண்ணீரோட சக்திவேல் பாண்டியனை பார்த்துட்டு இருக்காரு. வடிவும் பாட்டியும் மறுபடியும் தலையோட தலையை ஒட்ட வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது பக்க விளைவு வந்துச்சுன்னா டாக்டர் உடனே அவரை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துருங்கன்னு கதிர்கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு தான் ராத்திரி பூரா தூங்காம என் மகன் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. சிலர் பாண்டியனை பார்க்கறதும் சில பேர் அழுகிறதுமா நிக்கிறாங்க. அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லாம போனதும் உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்னு தான் வந்திருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ அப்படின்னு பரிதவிப்போட பாக்குறாங்க எல்லாரும். பழனி இன்னமும் அதிர்ச்சி குறையாம அப்படியே நிக்கிறாரு. ஓ, நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த எண்ணமும் ஆசையும் என் மையன் கதிருக்கு கிடையாதியா. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா. உண்மை தெரியாம இப்ப பாரு அவன் மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிற. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஐயா, உங்க யார்கிட்டயுமே உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே உங்க அண்ணன் தான் ஐயா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் வெடுக்குன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. இதுலயும் சக்திவேல் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. இந்த விஷயத்த கதிர்கிட்டையும் எங்கிட்டையும் தான் சொன்னாரு, இருந்தாலும் அவரு கேட்டுக்கிட்டதை மீறி எதுக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்றேன்னா என் பையனுக்காக. இப்பவும் நான் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க, நீயும் உன் மவனும் சேர்ந்து என் மவனை கொன்னாலும் கொன்னு போடுவீங்க ஐயா. அப்படி ஆள் தானே நீங்க 2 பேரும் அப்படின்னு பாண்டியன் கத்த கதறி அழறாரு அவரு. கதறி அழுதுகிட்டே உண்மையதான் சொல்றியா? ஏய் ஏய், எங்க அண்ணனுக்கு கேன்சர் ஐயா, பொய் சொல்றியா, உண்மையதான் சொல்றியா அப்படிங்கிற சக்திவேல் திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிப்பும் அழுகையும் கடந்து, கேன்சரா, எங்க அண்ணனுக்கு கேன்சரா அப்படின்னு கத்துறாரு. யோ, நான் சொல்றதை என்னைக்கியா நீ நம்பி இருக்கிற? நான் சொன்னதை நீ நம்பவே வேணாம், விடு. அதான் சொன்னேன்ல, கதிர் கூட்டிட்டு போன ஆஸ்பத்திரிக்கு நீங்களும் போய் கேளுங்க, டாக்டர் உண்மையை சொல்லுவாருல்ல, அப்ப நீ நம்புவல்ல அப்படின்னு பாண்டியன் கத்த பாட்டி படார்னு 2 அடி போட்டு, டேய் பாவி பாவி, எப்பவும் அவனை திட்டிக்கிட்டே இருப்பியேடா அப்படின்னு பாட்டி சக்திவேலை திட்டிக்கிட்டு இருக்க. டேய் மவனே அப்படின்ட்டு அவரு திரும்பி நடக்க ஆரம்பிக்க குமரவேல பின்னாடியே போறாரு. ஐயோ ஐயோன்னு பாட்டி அழுதுட்டு இருக்க காரை போய் எடுக்கிறாரு சக்திவேல். அந்த பக்கமா குமரவேல் ஏற, நானும் வர்றேன் அப்படின்னு பழனியும் ஓடுறாரு. அப்படின்னு ஓடி போய் அவர் கார்ல ஏற கார் கிளம்புது. எல்லாரும் அழுதுகிட்டே அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. வடிவம் கார்ல ஏறி போயிட்டாங்க போல இருக்கு. இந்த கூட்டத்துல அவங்கள காணோம். அழுதுகிட்டே பாட்டி பாண்டியன் கிட்ட வர, அத்தை யாரும் கவலைப்படாதீங்க, அவரு கடவுள் புண்ணியத்துல சீக்கிரம் சரியாகி வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு பாண்டியன் ஆறுதல் சொல்றாரு. பாண்டியன் வீட்டுல எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து அப்படியே நிக்கிறாங்க. ஆச்சி கண்ணில் கண்ணீரை கடகடன்னு விட்டுட்டு நிக்க மீனா என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்க. ஏங்க, நீங்க வெளியே வச்சு சொன்னதெல்லாம் உண்மைதானா? எங்க அண்ணனுக்கு நிஜமாவே கேன்சர் தானா அப்படின்னு கோமதி கண்ணீரோட கேக்குறாங்க. கோமதி, இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க ராஜியும் கோமதியும் அடுத்த ரவுண்டு அழுகைக்கு ரெடி ஆகுறாங்க. ராஜி பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சுட. ராஜிமா அழாத அப்படின்னு மீனா அவங்க தோல்ல கைய வச்சு ஆறுதல் படுத்துறாங்க. அண்ணி அழாதீங்க அண்ணி அப்படின்னு அரசியும் ஆறுதல் படுத்த, எங்க அப்பாவுக்கு இம்புட்டு பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனா நான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன் அப்படின்னு ராஜி கைய கால உதறாங்க. உனக்குன்னு இல்லடி, இங்க யாருக்குமே எதுவுமே தெரியலையே அப்படின்னு கோமதி சொல்ல ராஜி வெறுப்பு கோபம் ஆத்தாமன் எல்லாம் கலந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏங்க, அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? கதிர் சொன்னான்னு கோமதி கேக்குறாங்க. அவன் சொல்லல, அன்னைக்கு சென்னையிலேருந்து உங்க கூட ஒரு போலீஸ்கார தம்பி வந்தாருல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதிக்கு ஞாபகம் இல்லாமல் முழிக்கிறாங்க. சுரேஷ் அத்தானா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாப்பா
அந்த தம்பி தான் சொன்னாப்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் முழிக்கிறாங்க. கதிரை யாருன்னே தெரியாம எதேச்சியா வழியில பாத்திருக்காப்ல. அதுக்கப்புறம் தான் அந்த தம்பிக்கு விஷயம் தெரியும்னு சொன்னாப்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரையும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா ஏதுன்னு கதிர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கதிர் உண்மையவே சொன்னான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோங்கிறாங்க கோமதி. அம்பட்டு பெரிய விஷயத்த ஏன் யார்கிட்டயுமே சொல்லலையா அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே கேட்க, உங்க அப்பா தான் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோ அப்படின்னு அலுப்பும் வெறுப்பும் கவலையுமா தலையை சரிக்கிறாங்க ராஜி. அவரை சென்னைக்கு கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவர் கூடவே கதிர் தான் இருந்தான். கூட இருந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு வந்து வைத்தியத்தை பார்த்துக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. அதை பத்தி பேசுறதுக்காக தான் கதிரும் உங்க அப்பாவும் வெளியில சந்திச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ராஜி எதையோ யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த குமரவேல் கிருக்கல்ல அவன் அவரை தள்ளி விட்டு அந்த பிரச்சனையை பண்ணினதுங்கிறாரு பாண்டியன். கோமதி ராஜின்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் வரலாம் போய் பஞ்சாயத்து ஆகி போச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க இது என்னங்க சாதாரண விஷயமா? அம்புட்டு பெரிய வியாதி இது. கதிரை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண நினைச்சாரு அண்ணே. யார்கிட்டயாவது சொல்லி இருக்கணும்ல அவரு அப்படின்றாங்க கோமதி. நானே அவர்கிட்ட கேட்டேன் கோமதி, அவரு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு சொன்னாரு அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்புறம் வீட்டுல ஒருத்தருக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் வருத்தப்பட தான் செய்வாங்க. அதுக்காக எல்லாத்தையும் வெளியில சொல்லாமையே பண்ணிட முடியுமா என்ன அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அதெல்லாம் எத்தனையோ தடவை அவர்கிட்ட சொல்லி பார்த்தாச்சுப்பா. ஏன் நானும் கூட சொல்லி பார்த்தேன், கதிரும் தான் சொல்லி பார்த்தான், அவரு கேட்கவே இல்லையே. கடைசியில பார்த்தா அது இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துல வந்து நிக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல பேசுறவங்க அமைதியா இருக்கிற ராஜி பேசி முடிச்ச உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா எது நடந்தாலும் கதிர் என்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையேங்கிறாரு சரவணன். ராஜி அழுகையோட நிமிந்து பார்க்க, ஏன் செந்தில் உங்ககிட்ட எதுவும் சொன்னானான்னு சரவணன் கேக்குறாரு. இல்லன்னே, அவன் என்கிட்டயுமே எதுவுமே வாயெல்லாம் திறக்கல, எனக்குமே எதுவுமே தெரியாதுங்கிறாரு செந்தில். உனக்கும் தெரியாதான்னு சரவணன் அதிர்ச்சியோட கேட்க, இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாமதே அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் போல அப்படின்னு செந்தில் சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்க வீட்டையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் கேட்டேன் என்ன விஷயம்னு, ஆனா அவன் அப்ப கூட எங்கிட்ட ஒரு மூச்சு கூட விடல அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே சொல்ல, எனக்கு என் அண்ணனை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு, அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு கோமதி அழறாங்க. மாமா எனக்கும் எங்க அப்பாவை பார்க்கணும் மாமா, உடனே பார்க்கணுன்றாங்க ராஜி. போலாம்ப்பா, அதான் கதிர் கூட போயிருக்கான்ல, அங்க என்ன நிலவரம்னு பார்த்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாம போறத பத்தி பேசுவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படியே அழுகையோட நிக்கிறாங்க ராஜியும் கோமதியும். ராஜி விடாம அழுதுகிட்டு இருக்க, எல்லாரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்க, அழாத ராஜி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி ஒரு பக்கம் கோமதி ஒரு பக்கமா கலங்கி அழுதுட்டு நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.